ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கௌதமும் இலக்கியாவும் போயிட்டு நம்ம கார்த்தி வந்து டென்ஷனாக இருக்குது, தலைவலியாக இருக்குன்ட்டு வந்து ரூமுக்கு போனானே அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க. அந்த நேரம் நம்மளுடைய கார்த்திக் வந்து பிரியாவுக்கு வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காருங்க. நம்மளுடைய பிரியா வந்து ட்ராமாவுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு வந்துருச்சு. நான் அப்போ இந்த ஃபோன் காலை எடுத்துனேன், இது வந்து உங்களுக்கு எனக்கான கான்வர்சேஷன் வந்து வளர்ந்துக்கிட்டு போகும். அதனால் வந்து இந்த ட்ராமாவை வந்து முடிக்கிறதுக்காக என்னால் வந்து உங்களுடைய ஃபோன் காலை வந்து எடுக்க முடியாது கார்த்திக், என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் நம்பரை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறாங்க நம்மளுடைய பிரியா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. டென்ஷனான நம்மளுடைய கார்த்திக் வந்து என்ன கிட்ட போயிட்டு நம்முடைய கௌதமும் நம்மளுடைய இலக்கியா வந்து என்ன கார்த்திக் இவ்வளோ வந்து டென்ஷனாக இருக்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நீ அதை வந்து எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும். என்ன கார்த்தி எதுக்கு கேட்குறீங்க, உன்னுடைய துக்கத்துலேயும் சந்தோஷத்துலேயும் எங்களுக்கு வந்து பங்கு இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அதெல்லாம் இருக்குண்ணே, நான் ஒன்றும் இல்லை பிரியா கிட்ட வந்து லவ்வர் சொல்கிறதுக்கு வந்து நின்றுக்கிட்டு இன்னும் சொல்லவும் வந்து வந்தேன். அந்த நேரத்தில் வந்து பிரியா வந்து ஸ்லிப்பாகி என் மேலே விழுந்தாங்க. அவங்கள வந்து நான் வந்து பிடிக்க போயிட்டு அதை வந்து இந்த அஞ்சலி வந்து பார்த்துட்டு பெருசாக வந்து பிரச்சனை பண்ணிட்டா பொதுமக்கள் முன்னாடி. அதுவும் போக பிரியா வந்து ரொம்பவுமே வந்து கேவலமாக பேசி அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்ட்டு ஒரு பக்கம் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த கௌதமும் இந்த இலக்கியாவும். ஆனால் நம்முடைய கார்த்திக்குமே வந்து கோவப்பட்ட விஷயத்தை எல்லாமே வந்து சொல்கிறப்ப என்னை மீறி நீ வேறு எவ்வளோ வந்து கல்யாணமும் வந்து பண்ண முடியாது கார்த்தி, உன்னை உயிரோட வந்து விடமாட்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போன விஷயமே வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவு கௌதம் வந்து நீ எதுக்கு கவலைப்படாத, நான் வந்து பிரியா கிட்ட வந்து பேசுகிறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நம்ம வந்து அஞ்சலியும் நம்ம கார்த்தியும் வந்து சேர்த்து வச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதம் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய கௌதம் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்து அவளுக்கு இந்த வாழ்க்கை வந்து கிடைக்கக்கூடாது, என்னை வந்து ஏற்றுக்கோ கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கார்த்தியோட காலில் விழுந்து கெஞ்சணும். இப்போ வந்து அவள் கார்த்தியை வந்து மிரட்டிட்டு போயிருக்கிறா. அவள் வந்து பயந்து கார்த்திகிட்ட வந்து என்னை வந்து ஏற்றுக்கோ கார்த்திக், என்னை மீறி வேறு என்னை தவிர நீ யாரும் வந்து நினைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டு போல. அவள் வந்து பிரியாவும் கார்த்திகை வந்து பயங்கரமாக வந்து மிரட்டிட்டு போயிருக்கான். இப்போவுமே வந்து அவள் வந்து தெரிஞ்சல, அவள் என்னைக்கு வந்து திருந்தி கண்டிப்பாக வந்து கார்த்தியோட காலை பிடிக்கிறாளோ அன்னைக்கு வந்து நான் வந்து சேர்த்து வச்சிடறேன். அது வரையும் என்கிட்ட வந்து கார்த்தியும் பிரியா இந்த அஞ்சலியும் வந்து சேர்த்து வைட்டு என்னை வந்து கேட்காத இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்முடைய இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. முட்டா பசங்க தாங்க சொல்லுவோம். இந்த இலக்கியாவும் இந்த கௌதமும் போய் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து வீணடிச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய கார்த்தியோட லைஃப்பில் வந்து பிரியாவை கொண்டு வந்து கடைசியில் பிரியா இல்லாத ஏமாற்றத்தை வந்து நம்முடைய கார்த்திக் வந்து எப்படி தான் வந்து தாங்கி போகிறாங்களோ கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சலியை வந்து நம்ம கார்த்திக் ஏற்றிட்டாருன்னா அவருடைய வாழ்க்கையை வந்து நாசமாக போயிடும் அப்படின்றத வந்து ஏன் ரெண்டு பேர் வந்து புரிஞ்சிக்காது இருக்காங்க சொல்ல தெரியல. அதுபோக நம்ம கௌதம் கூட வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் வந்து இந்த இலக்கியா இருக்காங்க பாருங்க, ரொம்ப இந்த மோசங்க. தான் மாமாவோட பொண்ணோட வாழ்க்கை வந்து அவள் கெட்டவளாக இருந்தாலும் வந்து அவள் கெட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ வச்சு ஆனந்தத்தில் தான் நம்முடைய கௌதம் சார் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாருங்க. இல்லைனா அவர் வந்து கரெக்டாக தான் இருப்பார். நம்மளுடைய கௌதமை இந்த மாதிரி மாற்றினதே இந்த இலக்கியா தாங்க. இந்த இலக்கியாவுக்கு சுத்தமாக அறிவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து ஆன்லைன் போட்டு வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.